தமிழ்நாடு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் வந்தாச்சுங்க. டிக்கெட் எடுத்துட்டோம். 200 ரூபாங்க. ஸ்கேன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். டிக்கெட் பத்திரமா வச்சுக்கிட்டு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதுல்ல? தொட்டுட்டேன். அப்பா இது மூஞ்சி பார்த்தாலே ஒரு ஒரு ஆக்ரோஷமாக பயங்கரமாக இருக்குதுங்க. சே கரடியெல்லாம் இருக்குதுங்க. வாயை குழக்குதுங்க. மானவா கூட பக்கத்தில் தைரியமே வருது. இது நம்மளை பார்த்துட்டு அப்படியே அங்கங்கே பதுங்கி ஓடிடுது. பயங்கரமாக நான் தந்தரமாக இருக்க மாட்டேருக்கு. ஏங்க இங்கே பாருங்க, சிங்க கத்துறது பாருங்க. பக்கத்துலேயே இருக்குதுங்க மானு. சே புலி எப்பா ஆனால் கழுத்தில் கட்டியோடு இருக்குதுங்க பாவங்க. இவ்வளோ பக்கத்தில் இருந்து நீங்கள் சிறுத்தையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வண்டலூர் ஜூ வாங்க. சத்தியமாக சொல்கிறேன், டிவியில் டிஸ்கவரி சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒவ்வொன்றையுமே எவ்வளோ நீளம் பாருங்க. இங்கேருந்து அப்படிப்போ அது வரைக்கும் போகுது. எப்பா அதோட தோலெல்லாம் பாருங்க, கட்ஸ் இயற்கையிலே கட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. பட்டர் பண்ணு ஃபேமஸ். ஓ சரி சரி, மதுரை பட்டர் பண்ணு ஃபேமஸ். மதுரைனாலே ஃபேமஸ் தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் தமிழக டைடி பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வண்டலூர் தான் போயிட்டுருக்கிறோம். மணி 5 மணி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்களாம்மா. இப்போ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 3 மணிக்கு போனால் கூட 2 மணி நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. 2 மேம்பாலத்தை இணைக்கிறதுக்கு பாருங்க மக்கள், எப்படி வேலை நடந்துட்டு இருக்குது மேலே. அப்பா நெக்ஸ்ட்டு வந்துங்க, சென்னையில் எங்கே சுற்றி எங்கே வந்தாலுமே ஒரு விஷயத்த காமனாக பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங்கை விட இன்னொரு பில்டிங் வந்து போட்டிக்கு போட்டியாக ஹைட்டாக கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. சென்னை வந்து ஒரு அபரிவிதமான ஒரு சிட்டி கலாச்சாரத்துக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி சென்னை அப்படிங்கிறது சிட்டி தான், பட் இருந்தாலும் வந்து ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணுது. அதே மாதிரி ஐடி கம்பெனிஸுங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஐடி கம்பெனிஸ் தான். ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸுங்க ஒரே இடத்துல டெக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போல், அதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் ஒரே இடத்துல ஒரு ஒருங்கிணைப்பாக அந்த மாதிரிலாம் இருக்கும் போல். இதையெல்லாம் இங்கே வந்து நேரில் என்னால் பார்க்க முடிஞ்சுதுங்க. மக்கள் தமிழ்நாடு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் வந்தாச்சுங்க. சூப்பரு. ரைட் வாங்க போகலாம். ஓகே மக்கள், ஃபைனலி வந்தாச்சு. இதை பாருங்கள், அறிஞர் அண்ணா சுவாலஜிக்கல் பார்க் வண்டலூர்னு இருக்குது. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர். ரைட் ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு 2 வீலருக்கும் காருக்கும் மற்றதுக்கெல்லாம் தான் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஹியூமன்ஸுக்கு டிக்கெட்டாக என்னன்னு தெரில, வாங்க பார்ப்போம். ஏங்க அங்கே பாருங்கள், டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் 2 வீலர் வந்தீங்கன்னா 40, ஆட்டோ ரிக்ஷாவில் வந்தீங்கன்னா 50, கார் ஜீப் 150, வேன் டெம்போ மினி பஸ்ஸெல்லாம் 170, பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா 200 ரூபாங்க. பூங்கா பார்வையாளர் மட்டும் வாகனம் நிறுத்த அனுமதி. ரைட் ஓகே சூப்பரு. போகலாங்களா? இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுக்க தேவையில்லை, நம்ம வந்து உள்ளே போய் டிக்கெட் எடுக்கணும். சரிங்களா? இதை பாருங்கள், 2 வீலர் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட் எடுத்தால் உள்ளே வரணும். வேறு ஏகப்பட்ட இது இருக்குது பாருங்களேன், காரு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்பா பரவாயில்லையே, இன்றைக்கி இடநாளில் கூட இவ்வளோ கூட்டமாக இருக்குது. டைமிங் வந்து மணி 2:32, 2:30 ஆகுதுங்க. 3:30, 4:30, 2.5 மணி நேரம் இருக்குது. பார்க்கல 2.5 மணி நேரத்தில் சுற்ற முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக சுற்றி பார்த்துடணும் மக்கள், ஒன்றுடாமல் பார்த்துடணும். அப்போ தான் ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். என்னதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்களா மக்கள்ஸ்? டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இங்கே பாருங்கள், டிக்கெட் ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். பெரியவராக இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து 200 ரூபாங்க. சிறியவர் 5 to 12 வயசுக்கு இருந்தது அப்படின்னா 50 ரூபா தான். இது 5 வயசுக்கு உள்ளே இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரீங்க. அதுக்கப்புறம் சிறியவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 20 ரூபா போட்டிருக்காங்க. 5 சிறியவர்னு சொல்லிட்டு 20 ரூபா போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரில, நிறையா இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், மாற்றுத்திறனாளி, ஹேண்டு கேமரா, வீடியோ கேமரா, அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நம்ம வீடியோ கேமராலாம் மொபைல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே மக்கள், அங்கே பாருங்க, உள்ளே வந்தோம் அப்படின்னா டிக்கெட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே விட்றாங்க. வாங்க போகலாம். வந்தாச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ என் உள்ளே வந்தோடனே ஒரு இடம் அங்கே பாருங்கள், இந்த இடம் செம்மையாக இருக்குது பாருங்களேன். இந்த ஜுராசிக் பார்க் இருக்குமில்ல, அந்த மேனிக்கே இருக்குது பாருங்கள், தண்ணி ஊற்றுறது செம்மையாக இருக்குல்ல. வாவ், வெல்கம் டு ஜுராசிக் பார்க் வண்டலூர். ஓகே மக்கள், டிக்கெட் எடுத்துட்டோம். 200 ரூபாங்க. ஸ்கேன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். டிக்கெட் பத்திரமா வச்சுக்கிட்டு வாங்க போய் சுற்றி பார்க்கலாம். எனக்கு வேணுமா உள்ளே வந்தோடனே இந்த இதெல்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. சைடில் அந்த மரம் இருக்கிறக்கும் இந்த ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பற்றி ஆர்ட் ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது. மேலேருந்து தண்ணி ஊற்றுறது ஆரம்பத்திலே ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பார்த்தா ஒரு ஜுராசிக் ஃபீல் பார்க்கு அந்த படத்தில் பார்த்த மாதிரி சும்மா ஒரு எண்ணம் அந்த மாதிரி தோணுது.
சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு தெரியல. புலி யானை அதெல்லாம் இருக்குமா என்னென்னு தெரியல, பார்க்கலாங்க. இங்கே பாருங்க மக்கள், ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு வராங்க. நைஸ். வாங்க மக்கள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் போகிறோம். இதை பாருங்கள், இவங்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அதில் போகிறோம். வாங்க போகலாம். கருத்து விளக்க நுழைவு பூங்கா நுழைவுன்னு இருக்குது. ரைட்டு. இங்கே பாருங்க மக்கள், உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி வந்துட்டோமா. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி வந்தோடனே நான் விசுக்குன்னு பார்த்தோன்னே இதை உண்மைன்னு நினச்சிட்டு உண்மையான யானை தான் நிற்க மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் தெரியுது உண்மையானது இல்லைங்க, டூப்ளிகேட். ஆனால் ஒரிஜினல் யானை மாதிரியே இருக்குது பாருங்களேன். செமையாக இருக்குதுல்ல, அவ்வளோ நுட்பமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நைஸ், அதுவும் நைஸ், எல்லாமே சூப்பராக இருக்குது. ரைட், ஓகே மக்கள்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து மேப் இருக்கும் போல். இன்னும் இத்தனை விலங்கு இருக்குதா, நான் முதல்ல சிங்கம் யானை எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். கரடி கிரடி எல்லாமே இருக்குது. சரி வாங்க மக்கள்ஸ், போவோம், போய் சுற்றி பார்ப்போம். இங்கே வந்து அமுதம் உணவகம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கூட இருக்குதுங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நம்ம கடைசியாக பொம்மை தான் பார்த்துட்டு மாட்டேங்க. இங்கே ஒரு பொம்மை மான் இருக்குமில்ல, அந்த மாதிரி மானு தான் இருக்குது. உயிரோட நான் ஒன்றையும் பார்க்கல. அங்கே ஒரு நாய் இருக்குது மக்கள்ஸ், அதான் பாருங்கள். அதாவது இங்கே ஒரு சிங்கம் பாருங்க. ஆரம்பத்தில் இப்படி இருக்கும், பட் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, எல்லாமே உயிர் அட்டுறது. சிறுவர் பூங்கான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது. சிறுவர் பூங்காலாம் மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு அந்த பெரிய பெரிய விலங்குகள் என்ன இருக்குது அதெல்லாம் பார்க்குறோம். ஏன்னா டைமிங் ஆயிடுச்சு, நீங்கள் மூடிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போய்டும் டிக்கெட் எடுத்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு லாஸ்ட்டில் வந்து சிறுவர் பூங்கா வந்துட்டு வந்துடலாம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் அங்கேருந்து நடந்து வந்திருப்பேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிதிவண்டிகளை வாடகைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு சைக்கிள் இருக்கலாம், சைக்கிள் வாடகை கொடுப்பாங்க போல். அப்போது சைக்கிள் வாடகை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடம் வந்து அப்போ ரொம்ப பரப்பளவு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எவ்வளோ என்னென்னு கேட்டுட்டு சொல்கிறேன். நம்மளுக்கு சைக்கிள் தேவையில்லைங்க, நம்ம நடந்தே போய்க்கலாங்க. சைக்கிளில் போய்ட்டு விளாக் பண்ண முடியாது. இதோ பாருங்களேன், உள்ளூரக்கூடிய சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா அதை அவர் இங்கேருந்தே காட்டுற பாருங்க. தெரியுதா? இங்கே வந்து நீங்கள் வந்து சைக்கிள் வாடகைக்கு எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் எலக்ட்ரிக் சைக்கிள் ஆர்டர் இருக்குது. இங்கெல்லாம் வந்து நார்மல் சைக்கிள் இருக்குது பாருங்கள். ஓகேவா? நிறைய சைக்கிள்ஸ் இருக்குங்க, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கலாமுங்க. ரைட்டு, ஓகே மக்கள்ஸ். அடுத்து பாருங்களா, பசங்கள் நம்மள மாதிரியே தான் வந்திருக்காங்க. சைக்கிளில் வரவங்களும் வந்துட்டுருக்காங்க. ரைட், ஓகே வாங்க நம்ம நேராக போகலாம். அங்கே ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள். ஃபாரினர்ஸு உள்ளே என்னது கொரிலாவாது, விலங்குகளை துன்புறுத்தாது, விலங்குகளுக்கு உணவு கொடுக்காது. ஏங்க கொரிலாங்க, சிம்பன்சியாவது கொரிலாவா? இது செம்ம, வாழ்க்கையிலேயே மொதல் இப்போ தான் கொரிலாவை பார்க்குறேன். தெரியுதுங்களா? அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது வந்து கொரிலா கிடையாது, நம்ம சிம்பன்சி. அம்மா ரியாக்ஷன் கொடுக்கும். இந்த பக்கம் அது ஒரே சைடு உட்காந்துருக்கு, திரும்ப மாட்டேங்குது. திரும்பிச்சுன்னா செம்மையாக பார்க்கலாம். குட்டி தான் ஆடிக்கிட்டு இருக்குது அங்கேயும் இங்கேயா. இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிள் எடுத்துக்கலாம் போல். லேடிஸ் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட போய் சுற்றி காமிக்கலாம். சுற்றி காமிச்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே வாங்க போகலாம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்தோடனே இங்கே தான் வந்திருக்கணும். நான் தான் அங்கே போயிட்டேன். எதாவது பாருங்கள், அங்கே தான் அந்த கொரிலா, அந்த சிம்பன்சி பார்த்தோம்ல, அது அங்கே இருக்குது. சரி, அது ரொம்ப வியப்பாக இருந்துச்சா, சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனேன். அணில் குரங்கு பாருங்கள், அணில் குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எங்கே ஒன்றை கூட காணுமே. இங்கே இருக்குது பாருங்கள், குரங்கு மாதிரியே தான், ஆனால் அது அணில் குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னதாக இருக்குதுங்க, உள்ள மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. தெரியுதா? இல்லை பாருங்க, உள்ள அங்கிட்டு இருக்கார் தலைவர், இங்கே ஒரு தலைவர் இருக்காது. ரைட், ஓகே மக்கள்ஸ் வாங்க மேற்கொண்டு பயணிக்கலாம். ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் பாருங்கள், இது கூட்டு எக்ஸோரேஷன் அதுக்கு என்ன சொல்லுவாங்களே, டூர் கூட்டு வந்துருக்குறாங்க. செம்மல்ல, இந்த வயசில் இங்கெல்லாம் வந்து பார்க்குறதுல செம்ம வியப்பாக இருக்குது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம். இங்கே பாரு அங்கே பாருன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல. என்ஜாய் காய்ஸ், ஜாலி தான். அடேங்கப்பா நிறைய பேர் வந்திருக்காங்க. டிராயிங் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள்ஸ், மயில் தெரியுதா, மேலே உட்காந்துருக்குது. இங்கே உள்ளே இருக்குது பாருங்கள், இதை உள்ளே இருக்குதா, பாவங்க ஒரே இதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மக்கள். சரி விடுங்க, என்ன பண்ணுறது. வெள்ளை கலர் மயில், இந்த கலர் மயில் பார்த்துருப்போம் எல்லாருமே, சரிங்களா? இது மேட்ரே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு அமைக்க போகிறது தான் ஹைலைட்ஸு. வெள்ளை கலர் மயில் வாழ்க்கையிலேயே இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். சத்தியமாக செம்ம ஆச்சரியமாக இருக்குது. வெள்ளை கலரில் மயில் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், வெள்ளை கலர் மயிலுங்க. தோகை வரிச்சுட்டு இருப்பாங்க.
தெரியுதா மக்கள்? வெள்ளை கலர் மயிலை பாருங்க, செம்ம. இதுலேருந்து பார்த்தா செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஃபுல்லாக பாருங்கள், தோகை விரிச்சு இருக்குது பாருங்கள், வெள்ளை கலர் மயில் செம்ம. அப்படி இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே நின்றுட்டு இருக்குது பாருங்கள், வெள்ளை மயில். வாவ், செம்ம. ஓகே மக்கள், சிலா கொஞ்சம்லாம் நல்லா எடுக்க முடியாத மாதிரி, இதோட கேமரா அவ்வளோக்கு தெரியாது பாருங்க. இப்போ தெரியுது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது வெள்ளை கலர் மயில்? இங்கே பாருங்க பக்கத்தில் இருக்குதுங்க. இங்கே செம்மையாக பார்க்கலாம். அதான் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குதுல்ல? இங்கே பாருங்கள், இப்படி இது போயிட்டு இருக்கு பாருங்கள். தோகை பாருங்கள் எவ்வளோ தூரம்னு. எப்படி இயற்கையில் எப்படி வெள்ளை கலர் மயிலாட்டு இருக்குது. ரைட், ஓகே மக்கள்ஸ். நெக்ஸ்ட் எல்லாம் இங்கே பாருங்கள், கருப்பு கழுத்து மயில். மயில்லையே இங்கே ஒரு விதமான மயில், கருப்பு கழுத்து மயில்னு ஒன்று இருக்கு மாதிரி இருக்குது. ஆமாங்க, இந்த மயில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் ஏதோ கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஒரு மயில் போல். இது பாருங்க, தோகை விரிச்சு நிற்கிது பாருங்க, கருந்தோல் பட்டை மயில். வாவ், இவ்வளோ விரிச்சு நான் இப்போ எங்கள் ஊர் காட்டிலோட பார்த்து இதெல்லாம் பயப்படுறதே இல்லை. இதெல்லாம் மக்கள் வந்து போக போக இதுலாம் பயம்னா என்னன்னே தெரில. சூப்பராக இருக்குது பாருங்கள், தோகை விரிச்சுக்கிட்டு ஜம்முன்னு இருக்குது. சே, அப்படியே இது பண்ணுது பாருங்க. சூப்பராக தாங்க முருகா. ரெக்கை இது போட்டிருக்கு, ரெக்கை போட்டிருக்கு. அது பெண் மயிலுங்க, ஒரு பெண் மயில் ஒரு ஆண் மயில் ஜோடியாக விட்டுருக்காங்க. ரைட்டு, அப்படி இங்கே வந்து அப்படின்னா இங்கே பாருங்கள், மயில் வந்து சாம்ப கலர் மயிலுங்க, கருப்பு மற்றும் வெள்ளை மயில். புரியுதா? கருப்பு அது இதுவும் பாருங்கள், தோகை விரிச்சு நிற்கிது பாருங்கள். ஓ, நம்மளுக்கு எல்லாமே தோகை விரிச்சு காட்டுதுப்பா, தெரியுதுங்களா? இது வந்து எப்படின்னா பியூர் வெள்ளை கிடையாது, கருப்பு வெள்ளையும் கலந்த மாதிரி. இது ஒரு ரக மயில். மயிலில் இத்தனை வெரைட்டி இருக்குது. சாம்பல் நிற மயில் செம்மங்க. இங்கே பாருங்கள், நிற்கிது பாருங்கள். சரி, ஓகே மக்கள்ஸ், இங்கே பாருங்க, இது ஃபுல்லாமே வந்து எல்லாம் பேர்ட்ஸ் தானுங்க. ஓகேவா? நான் எந்த பறவை இருக்குமில்ல, கலர் குருவிகள், லவ் பேர்ட்ஸ் இருக்குமில்ல, இது பூரால லவ் பேர்ட்ஸ் தான் இருக்குதுங்க. சரிங்களா? அப்புறம் அது பூரால அப்படி தான் இருக்க மாட்டேங்குதுங்க, எல்லா லவ் பேர்ட்ஸு. கிளி, பச்சை கிளி பாருங்க, எல்லாம் பச்சை கிளி பக்கத்துலேயே இருக்குது. பச்சை கிளியிலே இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. அலெக்சாந்திரியன் பச்சை கிளி நல்லா பெருசாக இருக்குதுங்க. அப்படியே இங்கே பாருங்களேன், தெரியுதா? பச்சை கிளியே தான், ஆனால் வந்து உருவளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, செம்முன்னு இருக்குது. அப்படியே எங்கள் அப்பா, நீலம் மற்றும் மஞ்சள் பஞ்சவர்ண கிளி பாருங்கள், பெருசாக இருக்குதுங்க. ஒரு கிளி வந்து 3 கிலோ 4 கிலோ வரமாட்டுருக்குது. அங்கே பாருங்கள் எத்தனை உட்காந்து இருக்குது பாருங்களா, எப்போ பயங்கரமாக இருக்குதுங்க. சத்தம் போட்டு இருக்குது பாருங்கள், மேலே பாருங்கள், அங்கே பாருங்கள். அப்பா, இங்கே வந்தீங்க அப்படின்னா அதே வந்து கருஞ்சி வைப்பு. கருஞ்சி வைப்பு தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பெரிய பெரிய கிளிங்க மக்கள். இதோ பாருங்கள், எல்லாம் மேலே ஏறி அங்கே நிற்கிது பாருங்கள். வா, இந்த சத்தத்தை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அப்படியே வந்து என்னை திறந்து விட, நான் பறக்கிறேன், என்னை விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கு இருக்குது. பார்க்குறக்காகத்தான் நானும் வந்திருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. பட் அப்படி தோணுதுன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க மக்கள்ஸ், இந்த கிளியெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும். நம்ம சிங்கம்பள்ளி போய் பார்க்கலாங்க. எனக்கு அதுதான் இப்போ மெயின் டார்கெட்டு. எங்கள் மானு பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குதுங்க. அதை நான் பார்க்கவே இல்லையே, அங்கே கூட்டமாக இருந்துச்சு, ஆனால் அங்கே போக முடியல. இது பாருங்கள், புள்ளிமான் பாருங்கள், பக்கத்தில் எவ்வளோ பயம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். செம்ம, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மானு. அந்த அக்கா ஒன்றுமே வருது, புட்டு கொண்டு போவாங்களாட்டிருக்கு. பயப்படாமல் இருக்குது பாருங்க மான், இவ்வளோ பக்கத்தில். சும்மா ஏதாவது எடுத்து கொடுத்து பார்ப்போமா? இலையை கொடுத்து பார்க்கலாம். வர மாட்டேங்குதுங்க. இவ்வளோ பக்கத்தில் மானை பார்ப்போம்னு நினச்சே பார்க்கல. பாருங்களேன் பா, அது இவ்வளோ ஓப்பனாக எந்த தடுப்பும் இல்லாமல் பயங்கரமாக இருக்குது. தொட்டுட்டேன், கையை தொடுதுங்க. வாவ்,
ஓகே மக்கள், செம்ம ஹாப்பி. மான லைஃப்லேயே முறையாக தொட்டிருக்கிறேன். வேறு லெவலுங்க. அது இங்கேயும் எப்படி தாண்டிச்சு தெரியுமா? அது ஒரு போஸ்ட்டாக தாண்டிச்சு. அதை எடுத்துருக்கலாம், மறந்துட்டேன். இப்போ தாண்டி கீழே தாண்டி பாருங்க, கீழே ஓடிடுச்சு. மக்கள் கூட்டம் அதிகமாக வந்தோடனே. மக்கள்ஸ், நான் இந்த வீடியோவில் வந்து சிலது மட்டும் தான் காமிக்கிறேன். அதாவது எல்லாமே நிறைய ஷூட் பண்ணேன். பட் அதை வந்து எடிட்டிங் பண்ணும்போது எது நல்லா தெரியுதோ அதை மட்டும் தான் காமிக்கிறேன். நீங்கள் வண்டலூர் ஜூ பண்ணிங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். ஹைட்டாக அந்த மாதிரி நிறையா பார்க்கலாம். பட் அது எல்லாமே வந்து அந்த இரும்பு கம்பி வேலிக்குள் இருக்கிறனால வந்து சரியாக நம்மளால் ஷூட் பண்ண முடியல. அது இல்லாமல் எட்ட இருக்கிறனால சரியாக ஜூம் பண்ணி எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பிரம்மாண்டம் பார்க்க தெரியுங்களா, அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் வண்டலூர் ஜூ நேரடியாக போய் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நான் காட்டினதை விட நான் நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாமே வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காதில்ல, அப்பப்போ தான் வரும், அப்பப்போ தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் நீங்கள் காலை நேரம் போனீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே நிறைய பார்க்கலாம். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஈமுக்கோழி மாதிரி இருக்குது, நெருப்பு கோழி மாதிரி இருக்குது. ஆனால் நெருப்பு கோழியும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நெருப்பு கோழியோடைய குஞ்சுகளா இல்லை என்னென்னு தெரில. இதில் அந்த பேர் நேம் போர்டு போட்டிருப்பாங்களா, அது உடஞ்சிருந்துச்சி. அதனால் சரியாக நேம் படிக்க முடில. தீனி கொடுக்கறதுக்காக பாருங்கள் அக்காலாம் உள்ளே போகிறாங்க. எல்லாம் பாருங்கள் தீனிக்காக எங்கிட்டு எப்படி பக்கத்தில் பயம் இல்லாமல் அது நின்றுட்டு இருக்குது பாருங்களேன். ஏங்க அடுத்து பாருங்கள், கொக்கு பாருங்கள் ஒன்று எவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்தீங்களா? இதை விட அது வந்து கலர் சூப்பராக இருக்குது, தெரியுதுங்களா? எவ்வளோ ஹைட்டு என்ன பண்ணிருக்குது பாருங்கள். உள்ளே ஏதோ எதுவுமே தின்னுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே மரமெல்லாம் அழகாக தேவையான மரங்கள்லாம் வச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பறக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? உள்ளே இருக்குது பாருங்க. ரைட், ஓகே மக்கள்ஸ். அங்கே பாருங்க, இன்னும் அதை விட பெருசுங்க. எப்போ அது செம்ம. ஏங்க இங்கே இவ்வளோ பெருசு தான் இருக்குதாங்க ஹைட்டில் கொக்கு. எவ்வளோ ஹைட்டு கொக்கு பாருங்க, தெரியுதுங்களா? ஜோமன்ட்டா அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்களேன். தீனி சாப்பிட்டு இருக்குதுங்க. நைஸ். என்னை கேட்டால் நடக்க முடியாதவங்க சைக்கிள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து மக்கா முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் மாட்டிருக்குது. தூரம் சரியான கொல்ல தூரங்க. பெருசு, பயங்கர பெருசுங்க. மிகப்பெரிய காட்டையே ஜூவா மாற்றிட்டாங்களாட்டு இருக்குது. எப்பா சரி வாங்க நம்ம நடந்தாலும் பிரச்சனை. அங்கே காட்டெரும்பு இருக்குது. எஸ், அங்கே காட்டெரும்பு இருக்குது. அங்கே பாருங்கள், இங்கே வந்து தவிடு தண்ணி இருக்குதுல்ல, அது குடிச்சிட்டு இருக்குதுங்க. தெரியுதா? இதெல்லாம் பெண் காட்டெரும்பு. பெண் ஆண் 2 இருக்க மாட்டேங்குதுல. ஆண்கள் தான் கொஞ்சம் பவுஸாக இருக்கிறானுங்க, பயங்கரமாக ஜைஜாண்டிக்காக இருக்கானுங்க. தவுள் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. இவர் எப்படி தின்னுட்டு இருக்குது பாருங்களேன். அடாடாடாடாடா இப்படி இருக்குது பாருங்க. அப்பா இது மூஞ்சி பார்த்தாலே ஒரு ஆக்ரோஷமாக பயங்கரமாக இருக்குதுங்க. எப்பா இதெல்லாம் பார்த்தா அந்த படத்தில் பார்க்குறத விட நீ இந்த டிஸ்கவரி சேனலெல்லாம் பார்க்குறத விட பயங்கரமாக இருக்குது நேரில் பார்க்கும்போது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஒரு கலரில், மூஞ்சி பார்த்தாலே இன்னும் பெரிய அரக்க நாட்டு இருக்குதுங்க. உள்ள பாருங்கள் எத்தனை நேரம் நிற்கிது பார்த்தீங்களா? சரிதா? அங்கே 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 பாருங்க. சரி அம்மா போய் உப்பா அங்கே ஒரு இதுவும் பயங்கர மசூல் சோறு இருக்குதுங்க. சாமி இதுக்கிட்டெல்லாம் சிக்கணும்னா அவ்வளோதாங்க, ஒரே முட்டில் கொண்டு போடும். ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் சும்மா வாட்டிருக்குது. இது இருக்குது நம்ம காங்காயங்காலையில் பயங்கரமாக இருக்கும். இது என்னன்னா கட்டிங் சோறு இருக்குதுங்க. காட்டெருமை எப்பா இதாக பாருங்க, தெரியுது பாருங்க, தெரியுதுங்களா? சொல்கிற இருக்காரு பாருங்க எப்படி பார்க்குதுங்க. எனக்கு அப்பா பயங்கரமாக இருக்குது மூஞ்சி. அப்பா அப்போ அந்த காட்டெருமை தான்ப்பா மூஞ்சி எப்படி பார்க்குது பாருங்களேன். அப்படியே சாமி. ஆக்சுவலாக நம்ம பாருங்க எவ்வளோ தூரம் அதுக்கு அந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அது அவங்க அங்கிட்டிருந்து வந்தோம், புரியுதுங்களா? ரோடு வந்து அந்த பக்கம் இருக்குதுங்க. நம்ம அங்கேருந்து சுற்றி அங்கிட்டு வந்துருக்குறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதாவது ஜூஸ் கீஸ் வாங்கிட்டு போகலாமா? ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குதுங்க. சமோசா இருக்குது, பப்ஸ் இருக்குது, தெரியுதா? பப்ஸு, ஸ்நாக்ஸு. மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், தண்ணி பாட்டில் வாங்கிட்டேன். இந்த தண்ணி பாட்டில் வந்து 30 ரூபாயம்மா. ஜூஸ் வாங்க தான் நினச்சேன், சரி ஜூஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டேன். போதுங்க, இது வாங்கினா நல்லா குடிச்சிக்கலாம். ஜூஸ் வாங்கி குடித்த முன்னாடி தண்ணி தேவை இருக்குது. மக்கள் அடுத்து பாருங்கள், இங்கிட்டு ஒரு மான் பாருங்கள். அந்த மான் வந்து இள மானாக இருந்தது, வந்து வயசான மானாட்டு தெரியுது. அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டேருக்குது. வயிறு ஏதாவது கொஞ்சம் குண்டாக இருக்குது. கொஞ்சம் இது கொஞ்சம் பார்க்க பாவமாக இருக்குதுங்க. இது கொஞ்சம் அந்தளவுக்கு செழிப்பாக இல்லை. மூஞ்சி பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்களேன்.
அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மானுக்கு பேர் வந்து சருகு மானுங்களாம்மா. இது பார்க்கறதுக்கு வந்து பன்றியினுடைய உடம்பு மாதிரி, மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எலி மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு பேர் வந்து சருகு மானுங்களாம்மா. துக்குளுக்கவும் இருக்குது பாருங்களேன், காமெடியாக இருக்குதுல்ல. நடக்கிற நடை பாருங்கள், பார்த்தா பன்றி மேனிக்காவே தாங்க இருக்குது. ஆண் மாநாட்டு இருக்குது, பின்னாடி விதக்கொட்டை பாருங்க. அடுத்து பாருங்கள் மக்கள், சிறுகரடி, வங்கப்புலி, கழுதப்புலி, சென்னாயி, இமாலய கருங்கரடி, ஓனாய் இதெல்லாம் வந்து இங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. போய் பார்ப்போம், ஓகேவா? சரி வாங்க போகலாம் வாங்க. ஏப்பா என்னங்க போயிட்டே இருக்கணும் போல். அங்கிட்டு இங்கே வந்தோமா, இங்கே பாருங்கள் ஜங்ஷனாக பெரியுதுங்க. இங்கே மாதிரி இப்படி போகுது அப்படி போகுது, 4 மூலையில் வழி பிரிஞ்சு போயிட்டுருக்கு. இது எதில் போகிறேன்னு தெரியல. முதல்ல வந்ததுக்கு சிங்கத்தை போட்டால் போதும். வாங்க, மணி 3:30 ஆகுது. நான் 1/2 மணி நேரத்தில் இதெல்லாம் முடிச்சுட்டு சிங்கம் இருக்கிற இடத்த நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுறோம், ஓகேவா? இங்கே நிறைய கரடிகள் இருக்கும் போல், வாங்க பார்ப்போம். அடுத்து பாருங்கள் கரடிங்க, சரி செம்ம தெரியுதுங்களா? 2 கரடி பாருங்கள். சே கரடியெல்லாம் இருக்குதுங்க. கீழே இறங்கி விளையாண்டுருக்குது பாருங்க. சரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. மேலே ஏற போகுதா, வைப் பண்ணிகிட்டு இருக்குது 2. இது யார் இங்கே எதுவும் இல்லைன்னு நினச்சி நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பையன் கரடின்னு அப்படியே அப்படி தான் வந்து பார்த்தேன். கரடி இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள், இமாலய கருங்கரடி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒவ்வொரு கரடிக்குமே இங்கே பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க. அடியில் இங்கே வந்து ஒரு தடுப்புங்க, இந்த தடுப்பு கீழே வாணி. இதே மாதிரி தான் எல்லா விலங்குகளுக்குமே. அந்த விலங்கு வந்து பக்கத்தில் வந்து மனுஷங்களை நம்ம அட்டாக் பண்ண முடியாத மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே எதையும் காணுங்க. ஆக்சுவலாக இந்த வண்டாளர் ஜூ அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் அங்கங்கே நிறைய இருக்குதுங்க. அடி ஜாக்கிலா குள்ள நரி, அட ஆமாம் ஓடுது அங்கே ஓடுது. அதான் பாருங்க ஓடிச்சுதா, கீழே இறங்கிடுச்சு. அதான் வருது. அதான் பாருங்க வருதா, தெரியுதுங்களா? இந்த வருது பாருங்க. டா குள்ள நரிங்க ஓடிடுச்சுங்க. இங்கே வருது டா, உள்ளே ஓடிடுச்சு. பார்த்தீங்களா? அங்கே வந்து கூண்டு காலை பார்த்தோம், இங்கே வந்தெல்லாம் ஓப்பனாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்குது. இங்கேயே வந்துருச்சுப்பா, காமிக்கிறதுங்களே. ஓடிடுச்சு. நம்மளை பார்த்தோன்னே, அதனால தாங்க குள்ள நரிங்கிறாங்க. நம்மளை பார்த்தோன்னே மானெல்லாம் கூட பக்கத்தில் தைரியமாக வருது. இது நம்மளை பார்த்தோன்னே அப்படியே அங்கங்கே பதுங்கி ஓடிடுது. பயங்கரமான தந்திரமாக இருக்க மாட்டிருக்கு. அதனால தான் நரி வந்து தந்திரம் வாய்ந்தது, குள்ள நரி தந்திரம் வாய்ந்ததுங்கிறாங்க. நம்மளை பார்த்தோன்னே அப்படியே இடத்த மாற்றிக்கிட்டே இருக்குது. மக்கள் புலிங்க படுத்துருக்குது பாருங்க அங்கிட்டு. அடாடாடா, இப்போ தெரியுது பாருங்க. தெரியுதா மக்கள்ஸ்? எங்க புலி, வெள்ளை புலிங்க. புலியிலையுமே வெள்ளை புலி பாருங்க, எந்திரிச்சு வருது பாருங்க. மக்கள்ஸ் டிஸ்கவரி சேனல் மாதிரி இருக்குதுங்க. யப்பா பாருங்க இப்படி பாருங்க. யப்பா வாயை குழக்குதுங்க. மாதிரி படுத்துருக்கு. அதான் அங்கே படுத்துருக்கு பாருங்க. அது பாட்டு படுத்துருக்கு. இவர் வேணா தலைவர் அடம் காமிச்சிட்டு பார்த்து போற எடுத்து. ஆக்சுவலாக இது பாருங்களேன், சன் டிவி இருக்காங்கல்ல, அவங்க தான் ஸ்பான்சர் போல். சன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள், லேடிஸ் தான் டிரைவரு. சூப்பர். 3 வெஹிக்கிள் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துலலாம் கூட்டம். அதான் நான் பார்த்தேன், சிங்கம்புலி இருக்கிற இடத்துல தானே கூட்டமே இருக்கும். வண்டலூர் ஜூ மெயின் இதே இங்கே தான் இருக்குது. நம்ம இதை விட்டுவிட்டு அங்கங்கேயே போயிட்டோம். சரி வாங்க மக்கள், இங்கே தாங்க நம்மளுக்கு ஆக்ஷனே காத்திருக்கு. வண்டலூர் ஜூ எப்படி? ஓகே, இந்த இடத்துல மெயினே இருக்கும் போல். மான்லாம் அங்கே பாருங்க, அங்கே படுத்துருக்குது. வாங்க பார்த்துடலாம், வாங்க எப்படி சிங்கம்புலி பார்த்துடலாம் வாங்க. வாங்க புளிங்க தெரியுதுங்க இங்கேருந்து. அதோ பாருங்க, இங்கேருந்து கூட ஜூம் பண்ணி விட்டுறேன். அதை தெரியுது, அங்கே போயிட்டுருக்கா. வாங்க போகலாமா? டக்குன்னு போகலாம் வாங்க. புலி லோ பாருங்க மக்கள், தெரியுதா? செம்ம. இதுக்கெல்லாம் பாதுகாப்பு பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை தாண்டிலாம் வரவே முடியாது.
அங்கிட்டலாம் தண்ணி விட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. நேரில் ஃபஸ்ட்டு புளியை பார்க்குறேன். வேறு லெவலு. இன்னொன்று இருந்துச்சு காணோம். ஓ இன்னொன்று அதான் வருதுங்க, அங்கே வருதுங்க. மக்கள் பாருங்க புலி எப்படி இருக்கு பாருங்க. படத்தில் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்ப்போம்ல அந்த அமெரிக்கா தான் நடந்து வருது. இதெல்லாம் காட்டுக்கால் இருந்தால் இருக்கிற லெவலே வேற. இது சின்னது, அது பெருசு. சரி ஓகே மக்கள், நம்ம ஆள் உள்ளே வர வெளியே போக அதே வேலையாக தான் இருக்கிறாரு. சூப்பர். வாங்க நம்ம அடுத்து போயிட்டு சிங்கத்தை பார்ப்போம். எல்லாம் இங்கே பாருங்க, புளியை பார்க்குறது தான் எல்லாம் ஒரு ஆர்வமே நம்மள மாதிரி. வாங்க மக்களே பார்க்கலாம். இதுதான் சிங்கம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டேன். அங்கே இருக்குது பாருங்க, சரிதா? ஏங்க அடுத்து இங்கே பாருங்கள் மானை பாருங்க. இந்த சொன்னல அந்த மான் இன்னொரு வகையான மான். எல்லாம் கூட்டமாக இருக்குது பாருங்க. செம்மல்ல. சிங்கத்துக்கு பக்கத்துலேயே மான் தைரியமாக இருக்குதுங்க. ஏங்க இங்கே பாருங்க, சிங்கம் கத்துறது பாருங்க. சே மிஸ் பண்ணிட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் இங்கே நின்றுருந்தேன்னு வைங்க, கற்றுருந்து அழகாக ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அங்கே மானில் இருந்துச்சா உருப்படியா. சரி அந்த மானில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன். போகாமல் இருந்தோம் அப்படின்னா அது கற்றுந்து அழகாக எடுத்துருக்கலாம். அங்கே ஆனால் யோசிச்சு பாருங்க, இப்போ என்ன அப்படின்னா இங்கேன்னு எடுத்தால் கூட அதனுடைய சவுண்டு எவ்வளோ, அதாவது சிங்கம் கத்துச்சு அப்படின்னா காடே வந்து அதிரும். காட்டுக்கே ராஜா சிங்கம் தான். சிங்கம் கர்ஜனை வந்து அவ்வளோ கொடி, அவ்வளோ கம்பீரமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே இருந்தால் கூட நான் அதை உணர்ந்திருக்க மாட்டேன். இவர்கிட்ட தான் பக்கத்தில் தான் கற்றுது சவுண்டாக கேட்குதுன்னு நினச்சிருப்பேன். ஆனால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் நின்றுமே ஏதோ இது ஸ்பீக்கர் பாக்ஸில் ப்ளே பண்ணி எப்படி இருக்கும், பெரிய ஆடியோ இதில் வச்சு சவுண்டு இது பண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரிங்க. அப்படி இதாகுது அந்த வைப். அப்படி ஒரு சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் உணர்ந்து அங்கே வந்து இது கேட்டால் தான் இருக்க முடியும். சிங்கத்தோடைய கர்ஜனை எவ்வளோ கம்பீரமாக இருக்குது அப்படிங்கிறத எட்ட நின்று என்னால் உணர முடிஞ்சுது. அவ்வளோ கொடிய அது வேறு மாதிரி சவுண்டு. ஸ்பீக்கர் பாக்ஸோடு அந்த சவுண்டு கொடுக்காது, வேறு மாதிரி இருந்துச்சு. தூக்கம் போகிறதுக்கு கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்குது. ஏங்க இங்கே நான் போகிறேங்க, பக்கத்துலேயே இருக்குதுங்க மானு. சே தீனி சாப்பிட்டு இருக்குதுங்க. வா 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 அழகு அழகு அழகு, சூப்பராக இருக்குது பாருங்க. சிம்பிள் இருக்குல்ல, சிம்பிள் தான் அடுத்து வந்து போட்டிருக்காங்க. அப்படியே கொறிக்குது பாருங்க. சூப்பர் பேர் இருக்குமல்ல, அதுதான். மக்கள் அடுத்து பாருங்க, அணில்கள் இல்லம்னு சொல்லிட்டு அணிலோட இடத்துக்கு வந்திருக்கோம். சூப்பரு. கீழே இருக்குதுங்க, அதோ இருக்குது பாருங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. ஆமாம் அழகாக இருக்குது பாருங்க, தண்ணி குடிச்சிட்டு இருக்குது பாருங்க. எப்படி பெரிய அணிலுங்க, சரிங்களா? இதோ பாருங்க, இதைத்தான் நான் அப்படியே பார்த்துட்டுங்க இனிமேல் நினச்சேன் சரி இது பொம்மை போல அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஒரிஜினலு கோவர் கழுதை இருக்கும்போது அந்த மாதிரி குதிரை மாதிரி இருக்குது கழுதை, பெரிய கழுதை, கோவையார் கழுதை.
பாருங்க மக்கள்ஸ். அடுத்து பாருங்க இங்கே புளிய பாருங்க. எப்பா எங்க என்னங்க தண்டி இருக்குது. இருங்களா ஜூம் பண்ணுறேன். தெரியுதா? எங்க முரட்டாக இருக்குதுங்க. அங்கே பாருங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்க அது அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதாங்க இருக்குல்ல பெருசுங்க. சிங்கத்தோட பெருசாக இருக்க மாட்டேங்குதுங்க புளி. அப்படி எங்கள் அப்பா ஆனால் கழுத்தில் ஏதோ கட்டி இருக்குது இதுக்கு. தெரியுதா? அது கழுத்தில் பாருங்க கட்டி இருக்குதுங்க. ஏதோ கட்டி இருக்குதுங்க அந்த புளிக்கு. ஆண் புளி போல். சுச்சோ அந்த கட்டியை ரிமூவ் பண்ணால் பரவாயில்ல. பெரிய கட்டியாக இருக்குது. ஏன் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க மக்கள்ஸ்? இங்கே பாருங்க மக்கள்ஸ் புளி. எப்பா ஆனால் கழுத்தில் கட்டியோடு இருக்குதுங்க பாவங்க. வந்து பாரு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இதுக்குள்ளே போனால் தான் ஓட்டைச்சிவியில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்படி போய் சுற்றி வரணுமாங்க. மொத்தம் 3 கிலோமீட்டராமா. நான் இப்போ வந்து வீடியோ கடைசியில் சொல்லலாம்னு நினச்சேன். பட் இடையிலே சொல்கிறேன். உண்மையாலுமே சொல்கிறேங்க. இந்த உலகத்தில் மனிதனை விட மோசமான விலங்கு எதுவுமே இல்லை. மனிதனை விட ராசச கொடிய விலங்கு எதுவுமே இல்லை. இந்த புளியை சிங்கத்தில் அடைச்சி போட்டிருக்கும் போது தோணுது என்னதான் அதுக்கிட்ட வீர இருந்தாலும் நம்மளை ஒரே கடியில் கொல்லக்கூடிய வல்லமை தைரியம் அதுக்கு அந்த பலம் இருந்தாலும் மனித மூளை இருக்குது பாருங்கள். அந்த மூளையை விட உலகத்தில் கொடிய விலங்கு எதுவுமே கிடையாது. எத்தனை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க மனித மூளை. உலகத்தையே அழிக்க போகிறது மனிதன் தான். மக்கள் சட்டுத்து பாருங்க. சிறுத்தை வந்து மரம் ஏறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? டிவியில் பார்த்துருக்கோம்ல. இப்போ நேர்லேயே பாருங்க. நேரில் நான் பார்க்குறேன், நீங்கள் டிவியில் தான் பார்க்குறீங்க. எப்பா இதான் பாருங்க. மேலே படுத்துக்குச்சு. எப்பா ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. மேலே பாருங்கள் புள்ளி புள்ளியா. மக்கள்ஸ் இங்கே நான் பாருங்கள், இவ்வளோ பக்கத்தில் இருந்து நீங்கள் சிறுத்தையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வண்டலூர் ஜூ வாங்க. சத்தியமாக சொல்கிறேன், டிவியில் டிஸ்கவரி சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒவ்வொன்றையுமே நேரில் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு இதுங்க. சிங்கம் அங்கே நடனம் கர்ஜிப்பு அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. புளி நடனம் உருவு சைஸில் பயங்கரமாக இருந்தது. இது நடனம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. பூனை மாதிரியே பல மடங்கு பெருசு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இதெல்லாம் அங்கே பாருங்க ஃபுல்லாக மூடாக வச்சுட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மேலே சிறுத்தைங்க மரம் ஏறக்கூடியது, அதனால் மேலே ஏறி வந்துடும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இப்போ இது பண்ணி அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க மக்கள். புரியுதா? அதெல்லாம் இல்லை அப்படின்னா மேலே ஏறி அவன் கீழே இந்த பக்கம் தப்பிச்சு வந்துடும். எப்பா பயங்கரமாக இருக்குதுங்க. ஓகே மக்கள், அப்படியே பாருங்கள் அடுத்து அப்படியே நடந்து வந்தாச்சு.
சிறுத்தையை பார்த்துட்டு எல்லாம் ஃபுல்லாக மூங்கில் மரம் ஃபுல்லாக காடாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் கோடியக்கரை சரணாலயம் கோடியக்கரை சரணாலய பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஓ சும்மா அது நார மாதிரி அந்த மாதிரி தாங்க இதெல்லாம். உள்ளே போகிறா அதான் பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன். மக்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு ப்ரெட் ஆம்லேட்டு 50 ரூபாயாம்மா. எங்கள் 5 ரூபாங்க அந்த ப்ரெட் ஆம்லேட். எங்கள் ஊரில் 5 ரூபாங்க. எனக்கு சிவியல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்போம்ல, அங்கே 5 ரூபாங்க. 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. ஒரு வாட்டர் கேன் 30 ரூபான்றாங்க. அது கூட வாட்டர் கேனோட ஒத்துக்குவேன் 30 ரூபானா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட் ஆம்லேட் 50 ரூபான்றதெல்லாம் ரொம்ப அதிகம். ஒரு ப்ரெட் ஆம்லேட் 50 ரூபாயா? அதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும்? 5 ரூபா செலவு, அதிகபட்சமாக அதுக்கு செலவே 5 ரூபா தான். 5 ரூபா செலவு 45 ரூபா வருமானமா? இதெல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு மக்கள். அடுத்து பாருங்கள், இந்த அடுத்து ஏதோ பெருசாக உருவாகிட்டு இருப்பாங்க போல். பெருசாக ஏதோ பில்ட் பண்ணுறாங்க, எதுக்குன்னு தெரில. ரைட் ஓகே வாங்க பார்ப்போம் மக்கள். அடுத்து பாருங்கள் செத்துருச்சு சாகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குதுங்க. இல்லை பாருங்கள் ஆமை இருக்குல்லங்க, இங்கே இவ்வளோ பெரிய உருவத்தை கொடுத்துட்டு உள்ள துக்குன்னு ஆமையாக இருக்குதுங்க. கடலாமை கூட இல்லை, நன்னீர் ஆமைகள் தான் இருக்குது. ஆனால் உள்ள நிறையா ஜாலியாக நீந்தி வைப் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. சரிதா மக்கள்? அடுத்து பாருங்கள் பாம்புகள் முதலைகள் இங்கே இருக்க மாதிரி இருக்குது. வாங்க போகலாம். இதில் வந்து ஆக்சுவலாக முதலை கிடையாது, இந்த உடும்பு இருக்கு மாதிரிங்க. உடும்பு பாருங்க படுத்துருக்குது பாருங்க. சரிதா? அப்படியே கல் மேலே தலையை வச்சு ஜம்முன்னு எடுத்துருக்குது. அப்பா அடுத்து பாருங்கள், இவர் யாருன்னு தெரில. மொத்தத்தில் கிருஷ்ணரை வந்து மேலே தூக்கிட்டு வர மாதிரி பாம்பு வந்து இது பண்ணுற மாதிரி. அப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து உள்ளே வந்து பாம்பு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். கண்டிப்பாக உள்ளே அவ்வளோ சுவாரஸ்யமாக இது பண்ணிருக்கேன். ஊர்வன இல்லம் ரைட்டு. அப்போ உள்ள பாம்பு தாங்க. இங்கே இது கண்ணாடி விரியன் இருக்க மாதிரிலங்க. கண்ணாடி விரியன் பாருங்க. கண்ணாடி விரியனா? ரைட்டு, கண்ணாடி விரியன் சூப்பரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுளி பாம்பாமாங்க. மண்ணுளி பாம்பு ஒன்றும் இல்லை, எங்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்பா இங்கே பாருங்க எவ்வளோ நீளம் பாருங்க. இங்கேருந்து அப்படி வந்து அப்படிப்போ அது வரைக்கும் போகுது. எப்பா வாளுன்னு இங்கே இருக்க மாட்டிருக்குது. எங்கள் எதுனா ஒரு பாம்பு இவ்வளோ நீளமா? ஓ ரைட் ரைட்டு, வாழை அங்கே தாங்க இருக்குது. இதில் 2-3 பாம்பு இருக்குது. தெரியுதா? தண்ணி போய் குடிக்குது பாருங்க. அப்பா சாமி. ஏங்க அடுத்து பாருங்க, இங்கே ஒரு பாம்பு செத்து கிடக்குதுங்க. அது செத்து ரொம்ப நாள் ஆச்சாட் இருக்குது, எடுக்கவே இல்லை, அப்படியே உள்ள கிடக்கு. சே பாவங்க, செத்தே போச்சு. அதுக்குள்ள ஒன்று படுத்துருக்குது பாருங்க. சே பாவம். இது பாருங்க தண்ணி கால் எப்படி படுத்துருக்குது பாருங்க, தன்னந்தனியா. அப்படிங்க அப்பா சூப்பரு மக்கள். அடுத்து பாருங்க, இந்த இடம் தான் டேர்னிங்கான இடம். ராஜநாக இல்லம்னு ஓட்டிருக்காங்க. வாங்க போகலாம். ராஜநாகன்றது பயங்கரமாக இருக்கும். ஒரு நிமிஷம். எப்பா சுவாமி, இங்கே பாருங்க, இது என்ன பண்ணியிருக்குங்க. உடம்பு அந்த பக்கம் இருக்குது, இது குளிர போய் அந்த பக்கம் வரைக்கும் வந்துருக்கு. ராஜநாகம் பாருங்க, மலைப்பாம்போட பெருசாக இருக்க மாதிரி இருக்குதுங்க. அப்பா இந்த பாருங்க, அங்கே நான் இது பண்ணிருக்கு பாருங்க. அப்பா பாருங்க மக்கள், அதாவது அங்கே வால் இருந்து அப்படியே இங்கே வந்து இதுக்குள்ளே பூந்து அங்கே வந்து தலை பாருங்க அங்கிட்டு இருக்குது. அப்போ அது நீளம் எவ்வளோ நீளம் இருக்குன்னு வச்சு பாருங்க. தலை வந்து வெளியே இருக்குது, இந்த தென்னை மரத்துக்கு வெளியே இருக்குது. அடுத்து பாருங்கள் முதல்ல பாருங்க, இங்கே எடுத்துருக்குது பாருங்க. ரொம்ப நாளாக ஒரு இடத்துல எடுத்துருக்க மாதிரி இருக்குது. நான் மாதக்கணக்கு பார்த்தா மாதக்கணக்கு எடுத்துருக்க மாதிரி இருக்குதுங்க. மேலெல்லாம் வந்து பாசான் இதான மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, அக்கா தம்பியா? அவன் தம்பியா?
ஆடுறா என்ன ஒரு பாசம். மக்கள் அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கங்கை நீர் முதலையாமா. அந்த முன்னாடி பாருங்கள், முன்னாடி வந்து வாய் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அங்கே கிண்டியில் பார்த்தோம்ல இங்கே சிறுவர் பூங்கால அதே முதல்ல தான் தண்ணிக்கால் இருக்குதுங்க. நீரடி பார்வை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஆமை வாரு கிண்டி போகிறது எப்படி இருக்குது பாருங்களேன். வாவ், மேலெல்லாம் பாசானே இதாகிடுச்சு பாருங்க. ஓட்டு மேலே செம்மல்ல ஓடு பாருங்க, மேலே பாசானே இதாகிடுச்சு பாருங்க. செம்மங்க, மேலே பாருங்க பாசானே எல்லாம் முளைச்சி இயற்கையோட இயற்கையாக இருக்குது பாருங்களேன். ஆமாம் சூப்பராக இருக்குதுங்க. அடுத்து பாருங்க நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு அப்பா ஒரு மகள் 2 பேரும் ஜாலியாக அவங்க 2 டூர் வந்திருக்காங்க பாருங்களேன். அதை பார்க்கும்போது எனக்கு ஜவன் நினைப்பு வந்துருச்சுங்க. அவனையும் கொஞ்சம் பரிசாயிட்டானா அவனையும் கூட்டிக்கு வந்து அப்படியே ஓ அப்படியே ஒப்போ அவங்க போயிருப்போ அப்போ அப்படிம்பியா சாம அது ஒரு ஃபீலே தனி. சரி ஓகே மக்கள், அடுத்து பாருங்கள் இந்திய காட்டு பண்ணுறீங்க அதோ இருக்குது பார்த்தீங்களா, சரிதா? காட்டு பண்ணுறியாமா அது. நைஸ் நைஸ் நைஸ், ஜாலியாக இருக்குது. இங்கே வருங்க ஒன்று வருது பாருங்க, வராது பாருங்கள். காட்டு பன்றினா இது இருக்குமல்ல மூக்கில் வாயில் கொம்பு மாதிரி இருக்கும். இது என்னன்னா அப்படி இல்லை. ஆமாங்க, இல்லை காட்டு பன்றி, காட்டு பன்றி, நாட்டு பன்றி இப்படி இருக்காது. கரெக்ட். ஏங்க அதுக்கடுத்து பாருங்களேன், இங்கே வரீங்களா பன்றி குட்டி ஜாலியாக விளையாட்டு போட்டு இருக்குதுங்க பாருங்களேன். ஐயோ அப்போ ஒன்றுக்கு ஒன்று பாருங்க எப்படி சண்டை போட்டு இருக்குது பாருங்க. காக்காவை கொத்துது. ஐயோ அட்டிச்சு நவுத்துதுங்க பாருங்க, விளையாட்டு பாருங்களேன். காக்கா வாருங்க போய் கொத்தி இது பண்ணுதுங்க. ஏங்க மக்கள் எப்பா இது சாதாரண இடம் இல்லைங்க, வண்டலூர் ஜூ. நான் கூட என்னமோ நினச்சேன் மிகப்பெரிய பரப்பளவுங்க. கிட்டத்தட்ட சொன்னேன் ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு மேலே. யானை 2 அங்கே இருக்குதுங்க. இங்கே வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். 2 யானை அங்கிட்டு இருக்குது. வாய்ப்பே இல்லை, அவ்வளோ தூரம் ஜூம் போடுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அதனால் நடந்து முடியலைங்க. எப்போ இங்கெல்லாம் வரும்போது நீங்கள் காலை நேரமே வந்துருங்க மக்கள். சாப்பிட்டா பொறுமையாக ஜாலியாக ஒரு 4 புலா சுற்றலாங்க. இந்த வண்டலூர் ஜூவை நீங்கள் ஒரு 4 புலா சுற்றலாம், சரியா? அங்கே 2 யானை இருக்குது. அங்கே தெரியுது பாருங்கள், யானை தெரியுதா? செம்மையாக தெரியுது. இதுங்க அப்படியே ஜூம் பண்ணுறேன், தெரியுதா மக்களே? யானை யார் நிற்கிறாரு பாருங்கள். அங்கே 2 பேர் நிற்கிறாங்க, அங்கேயே நிற்கிறாங்களே, எதுவுமே பண்ணாதாட்டு இருக்குது. அங்கே ஒரு யானை கவனிச்சுக்கிறவங்க அவங்க. கரெக்ட். அங்கே பாருங்க வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு யானை பாகன்கள் அவங்க, தெரியுதா? சூப்பர் மக்கள். அடுத்து பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, நீர் யானை, தெரியுதா? அந்த தீனி இங்கே போட்டிருந்தாங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு, எல்லோரும் பார்த்துருக்கலாம். கொண்டு போய் போட்டு அதுக்கு அங்கே போய் நின்றுட்டு இருக்குது. இங்கேருந்து தான் எல்லோரும் பார்த்துருக்கலாம். நீர் யானைன்றது எப்படின்னா இப்போ மாவன வச்சு நல்லா ஹைட்டாக இருக்குது, குட்டியாட்டு இருக்குதுங்க. பொருளாக ஹைட்டாக இருக்கும், இதெல்லாம் பார்த்தா சின்னதாக இருக்குது, குட்டியாட்டு இருக்குது, தெரியுதா? உருவாவில் சின்னதாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போல்லாம் கொஞ்சம் அவ்வளோக்கு நிறையா இது விளையாட்ருக்கு, நிறையா விளையாட்டு இருக்குதுங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்காகவெல்லாம் வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. முதல்லலாம் பிரம்மாண்டமாக இருக்க மாட்டேங்குது. இப்போல்லாம் கொஞ்சம் சுற்றுலாத்துறை இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் தான் சொல்கிறேனே, அந்த விலங்குகளை வந்து கொஞ்சம் இது பண்ணுறது தப்பு தான். அது எல்லாமே இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறேன் தெரிலங்க மக்கள்ஸ். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், மிகவும் வலிமையான ரைனோஸ் காண்டாமிருகம். எப்பா அதோட தோலெல்லாம் பாருங்கள், கட்ஸ் இயற்கையிலே கட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இங்கே இருந்து அப்படி காட்டா இல்லை இங்கே இருந்து காட்டவா? தெரியுதுங்களா? அப்பா என்ன சாப்பிடுது? புல்லுக்கு சாப்பிடுது. இங்க இருக்குங்களா?
எப்படி மக்கள் பார்த்தீங்களா? பங்கமாக இருக்குதுங்க. யானை மாதிரி நல்லா பெருசு, யானால பெருசு இல்லை, யானையில் முக்கால்வாசி இருக்க மாட்டிருக்கு. நல்லா ஒட்டம் பல்கான உடம்பு எப்பா. ஆனால் மூஞ்சி அந்த மூக்கு இருக்குது பாருங்கள், அதுதான் அதுக்கு ஸ்ட்ரென்த்து. அதாவது லாரியே வந்தாலும் இட்டு முட்டி தள்ளிட மாட்டேங்குது. மூங்கு அப்படியே அவ்வளோ பெரிய அப்படியே தடிமனாக இருக்குது அந்த கொம்பு முன்னாடி. பார்க்கவே பயங்கரமாக இருக்குதுங்க மக்கள். அடுத்து பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நெருப்பு கோழி இருக்குமில்லங்க, அதுதான் பயங்கரமாக இருக்குதுங்க. யானை மாதிரி ஹைட்டு, சாதாரண ஹைட்டில் செம்ம ஹைட்டு. அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த கம்பி வேலி போட்டு அவ்வளோ நல்லா பார்க்க முடியல. மக்கள் இந்த ஒட்டகைச்சிவிங்கி பார்க்குறது தாங்க நான் தேடிட்டு இந்த பரவாயில்லைங்க இங்கேயே வந்து நிற்கிதுங்க. கிரேட் கிரேட் கிரேட். இதுங்க காட்டுறேன் பாருங்க. எஸ் 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 இங்கே பாருங்க, ஹைட் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். இருக்கிற விலங்குலேயே இதுதாங்க ஹைட்டு. இப்போ டைனோசர் இல்லாத காலகட்டத்தில் தெரியுதா? அப்பா பரவாயில்ல, நம்ம நேரத்துக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கு. அப்படியே பாருங்களேன், கீழேருந்து எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். சரிதா? சரி ஓகே மக்கள், ஆக்சுவலாக வந்து சிங்கம் பார்த்தது கூட அவ்வளோக்கு சந்தோஷப்படல. இந்த ஒட்டகைச்சிவிங்கி பார்த்ததுக்கப்புறம் தாங்க ரொம்ப ஹாப்பி. இதை தான் பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஒருத்தருட்டையும். போங்க நான் அங்கே போங்க, நேராக இருக்கு அப்போ நான் கடைசியாக பார்த்தாச்சு. என்ன ஹைட்டு தெரியுங்களா? இப்போ இருக்கிற அனிமல்ஸ்லேயே வேர்ல்டுலேயே இதுதான் ஹைட் நம்பர் 1 ஹைட்டு. ஒட்டகம் கூட இதோட குறைவே தான் நினைக்கிறேன். ஒட்டகைச்சிவிங்கி தான் செம்ம ஹைட்டு. இதை விட ஆப்பிரிக்கன் ஒட்டகைச்சிவிங்கி இதோட ஹைட்டுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே மக்கள், சூப்பருங்க. உள்ள மயில் இருக்குது, மான் இருக்குது, ஒட்டகைச்சிவிங்கி கூட. ஏன்னா தனியாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் மயில் இருக்குது. மயிலை துவக்கி வச்சு ஆடிட்டுருக்கு. முடியலைங்க, நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. எப்பா அவ்வளோதான் மக்கள். எத்தனை மணி? நம்மளும் 4 மணிக்கு வந்தோமா? சரி 4 மணிங்கிற பாருங்க. இது 3 மணிக்கு நம்ம வந்து நினைக்கிறேன். 5:44 மணி 6 போகுதுங்க. சூப்பர். ஏவா முடியல மக்கள், நடக்க முடியல. சைக்கிள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா அப்படி பேசி நடந்தாலும் ஈஸியாக இருக்கும். எங்கள் அப்பா நிற்கிறது நான் 4 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துருப்பேன் இந்த ஜூக்குள்ளே. ஏன்னா நான் திரும்பி போயிட்டு வந்தேன்னா, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திரும்ப சிங்கத்தை பார்க்க தான் போகிறேன். விட்டாங்கன்னா போவேன், போய் அந்த கத்துறது எடுக்கணும்னு ஒரு ஆசை. பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு புலி, சிங்கம், கரடி, குள்ளநரி, பாம்பு, முதலை, ஆமை இதெல்லாம் பாட்டு வந்தீங்கன்னா கடைசியாக வந்து ஜீப்ரா பார்க்கலாம். ஒட்டகைச்சிவிங்கி பார்க்கலாம். ஒட்டகைச்சிவிங்கி பார்த்தீங்க அப்படின்னா கேட்டு வந்துடும். அவ்வளோதான், கிளம்ப வேண்டிதான். சரிங்களா? நான் எதை வேணால் அக்செப்ட் பண்ணிப்பேன். அந்த பிரெட் ஆம்லேட் 50 ரூபான்னு சொன்னாங்க பாருங்கள். சத்தியமாக ஏங்க ஒரு பிரெட் 2 பிரெட்டு 2 பிரெட்டு அதுக்கு மாவு மீறி போனால் 10 ரூபான்னு சொல்லி போட்டிங்கன்னா 40 ரூபா லாபங்க. அநியாய கொள்ளைங்க. அப்பா அவ்வளோதான் மக்களே. அப்படியே ஒன்றா பாட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசி அந்த பிரம்மாண்டமான அக்வாரியம் நினைக்கிறேன். இதுக்குள்ளே போய் அக்வாரியம் மீன் பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்ப்போம். பாருங்க முடிஞ்சு, சிறப்பாக இருந்துச்சு. அப்பா மக்கள் இடப்புங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து மூடிட்டாங்க மக்கள். அக்வாரியத்தை பார்த்துருந்தா கொஞ்சம் மனசு அடைச்சி போயிருக்கும், சிறப்பாக இருந்திருக்கும். சரி ஓகே வாங்க போகலாம் மக்கள். அவ்வளோதான். நான் கூட மறுபடியும் சிங்கத்தை பார்க்க போகலான்னு நினச்சேன், வேணாம். அது டைம் மூடிட்டாங்களே, வெளியே வந்துட்டுருக்காங்க. நம்ம போய் அகைன் போய் நின்றுக்கிட்டு சங்கட்டமாக இருக்கும். வெளியே கிளம்பல, அதுதான் கரெக்டு. பாருங்க எத்தனை பேர் வராங்க பாருங்கள். ஃபைனலாக பாருங்கள், சிறுவர் பூங்கா வந்து உள்ளே போகலாம்னு நினச்சோம், ஆனால் போக முடியல.
ஏன்னா பூட்டிட்டாங்க மக்கள். சரிகிறதா? உள்ளே என்னங்க எல்லாம் ஜாலியாக குழந்தைங்க குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி தாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதாவது பேக்கு எதாவது கொண்டாந்தீங்கன்னு வைங்களேன், ஃப்ரீன்னு கட்டணமில்லா பொருட்கள் வைப்பாறைன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் கொடுத்துட்டும் போயிடலாம். சரியா? சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கோட தான் போகணும், உள்ளே போய் சுமந்துட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. கொடுத்துட்டு போயிடலாம். முடிஞ்சு மக்கள். அடுத்து பாருங்கள், மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்தோம் அப்படின்னா மதுரை ஃபேமஸ் பட்டர் பன்னு இருக்குது. வாங்க சாப்பிடுவோம். இதில் வந்து ஸ்வீட்டு காரம் 2 இருக்காமா. நான் ஸ்வீட்டு போட சொல்லியிருக்கேன். நான் மன்னாரை கலரு பால்கோவா? ஓகே ஓகே. நாட்டு சர்க்கரையா? ஓகே ஓகே. அவ்வளோதான். இது பட்டரா? இது மேலே பட்டருங்க. ஊத்துக்குழி பட்டரு, கரூர் ஊத்துக்குழி. ஊத்துக்குழி பட்டரா? ரைட் ரைட் ரைட்டு. ஊத்துக்குழி வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்களா மக்கள், அதுதான் நம்ம. ஆமாம், ஊத்துக்குழி ஃபேமஸ். சூப்பருங்க. அங்கே உள்ள ஒரு இது வந்து 50 ரூபா சொன்னாங்க. இந்த பட்டர் பன் வந்து 30 ரூபாயாமா. இட்ஸ் ஓகே மக்கள், இது ஓகே. ஓகே மக்கள், அவ்வளோதான். ரெடி பண்ணிட்டாப்ல, எடுக்கலாம் இருந்தால. ரைட். நல்லா சுட 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 சுட. அங்கே பாருங்கள், பட்டர் பண்ணு ஸ்வீட்டு இப்படி ஜம்முன் இருக்குதா? சாப்பிடலாமா மக்கள்? அப்பா செம்மையாக சுடுதுங்க. வாங்க சாப்பிடலாம். நாட்டு சக்கரை இது சூடான சுவையான மதுரை பட்டர் பன். சாப்பிட்டா அந்த வெண்ணெய் கணக்கா இருக்குது. ரொம்ப அந்த கவிச்சி வாசமா நீட்டா இருக்கு. சூடான சுவையான மதுரை பட்டர் பன். நாட்டு சக்கரை ஹைலைட்ஸா இருக்கு. மண்ணுக்கும் நாட்டு இந்த வெண்ணெய்க்கு அட்டகாசம். வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான மதுரை பட்டர் பன். இரு சுவைகளில் கார் எப்படி இருக்கும் தெரியல, இனிப்பு தான் வாங்கினேன். வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான மதுரை பட்டர் பன். ஏங்க அடுத்து பாருங்க, நம்ம ஆள் பாருங்க பல்கா உள்ள போட்டு இறக்கிட்டு இருக்காரு. செமையா இருந்துச்சு தலை, சூப்பரா இருந்துச்சு. ஒர்த்து 30 ரூபாய்க்கு. மதுரை செல்லூர்ல ரொம்ப ஃபேமஸ்ண்ணா. புரியல? மதுரை செல்லூர்னால ரொம்ப ஃபேமஸ். அப்படியா? ஆமாண்ணே. ஓ சரி 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 சரி. செல்லூர்னா ரொம்ப ஃபேமஸா? அந்த ஊர்ல பட்டர் பண்ணா? ஓ பட்டர் பண்ணு ஃபேமஸ். ஓ சரி சரி. மதுரை பட்டர் பண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். பட்டர் பண்ணு ஃபேமஸ். மதுரைனாலே ஃபேமஸ் தான். அதை சொல்லுங்க. ஆமாண்ணே. ஓகே மக்கள், சூப்பர் மக்கள். அவ்வளோதாங்க, பஸ் ஏறிட்டேன். இங்கே வண்டலூர்லேருந்து கிண்டிக்கு ஏறிட்டுருங்க. வரும்போது பஸ்ஸுக்கு வந்துருந்தால் கம்மி தான், 31 ரூபா தான். கிண்டியிலேருந்து வண்டலூருக்கு 31 ரூபா தான். ரேபிட்டோவில் 300 ரூபா கொடுத்து வந்தோம். என்ன பண்ணுறது, அந்த டைமில் எனக்கு அது பெஸ்ட்டாக இருந்துச்சு. பஸ்ஸில் வந்துருந்தா அந்த டைமுக்கு வந்துருக்கு வீடியோ எடுத்துக்க முடியாது. அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு ஹிண்ட் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். பட்டர் பன் ஜாம் செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த பட்டர் பண்ணு செம்மையாக இருந்துச்சு, நல்லா இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு. மக்கள் இங்கே பாருங்கள், இது தாங்க சென்னை டிராஃபிக்ன்றது தெரியுதா? இத்தனை நாளாக வந்து நம்ம பஸ்ஸில் நைட் டைம் போகலை, அதனால் தெரியல. எனக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. பாருங்கள, ரிட்டர்ன் வரும்போது கிண்டி பக்கத்தில் வந்துட்டோம், பயங்கர டிராஃபிக்குங்க.